என் தங்க பிள்ளையே, என்னுடைய வார்த்தைகள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றன. இந்த பேச்சு உனக்கு மட்டுமல்ல, உன்னைப் போல துயரத்திலிருந்தும் நம்பிக்கையை விட்டுவிடாமல் வாழும் எல்லா உயிர்களுக்கும். நான் சொல்வதை மனம் திறந்து கேள் என் பிள்ளையே. நீ வாழ்கின்ற வாழ்க்கை சில சமயங்களில் உன்னை சோதிக்கிறது. சில நேரங்களில் நீ சொன்ன உண்மையை யாரும் கேட்காமல் விடுகிறார்கள். சில சமயங்களில் நீ காதலாக கொடுத்ததை சிலர் காயமாகவே திருப்பித் தருகிறார்கள். அப்போது உனக்கு தோன்றும், என் வாழ்க்கை இப்படியேதானா என்று. ஆனால் தாயான நான் சொல்கிறேன், எந்த கஷ்டமும் என்றென்றும் நிலைக்காது. நீ நினைத்ததை விட வாழ்க்கை உனக்காக இன்னும் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. இன்று கண்ணீர் வடித்தது நாளை ஒரு மகிழ்ச்சியாக மாறும். இன்று நீ எதிர்நோக்கும் துன்பம் நாளை உனக்கு அருளாக மாறும். ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் வரை நியாயம் தாமதமாகலாம், ஆனால் மறையாது. என் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ நடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்கிறேன். நீ நம்பிக்கை இழந்தாலும் உனக்குள் ஒரு சிறிய ஒளி வைத்து வைக்கிறேன். அதுதான் உன்னுடைய தெய்வம். சில சமயங்களில் நீ சிந்தித்திருக்கிறாய், எதற்காக என் மனசு இவ்வளவு துன்பம் படுது? எதற்காக யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று. அதற்கான பதில் இதுதான் என் குழந்தையே. உன்னைப் போல உண்மையுடன் வாழ்வது எளிதல்ல. உண்மையுள்ள மனிதன் முதலில் சோதனைகளை சந்திக்கிறான். அதற்குப் பிறகுதான் தெய்வம் அவனை உயர்த்துகிறது. இன்றைய இரவு உனக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் நாளைய விடியல் உனக்கான புதிய துவக்கம். அந்த விடியலில் நீ காண்பாய், உன் குல தெய்வமே உன்னிடம் வந்து பேசும். அந்த காட்சியை நீ கண்டால் அது உன் வாழ்க்கை முழுவதும் புதிய நம்பிக்கையை தரும். அந்த நொடியிலிருந்து உன் துன்பம் முடிவடைகிறது. நீ மனம் கலங்க வேண்டாம். நீ அழவேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சிரிக்கும் அந்த ஒரு நொடி எனக்கு 1000 ஆசீர்வாதங்களின் மதிப்பு உடையது. நீ சிரிக்கும்போது உன் தாயான நான் பெருமையாக இருப்பேன். என் பிள்ளை, வாழ்க்கை என்றால் சுமைகள் மட்டுமல்ல, அதிசயங்களும் உண்டு. நீ கவனித்து பார்த்தால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்கிறது. சில நேரங்களில் அது சோதனை வடிவில் வரும். சில நேரங்களில் அது ஆசீர்வாத வடிவில் வரும். ஆனால் ஒவ்வொன்றும் உன்னை வலிமையாக்கத்தான் வருகிறது. நீ பல வருடங்களாக ஒரு கேள்வியோடு வாழ்ந்தாய். எனக்கு ஏன் எதுவும் சரியாக வரவில்லை? இப்போது அதன் பதிலை அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி எல்லாம் மாறப்போகிறது. இனி நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை பெறப்போகிறாய். ஏனெனில் நீ இப்போது அருளின் வழியில் நடக்கிறாய். இன்று தேய்பிறை அஷ்டமி. அது உன் நம்பிக்கையின் நாள். இன்று சிவபெருமானின் உக்கிர ரூபமான காலபைரவர் உனக்கு அருள் புரிவார். அந்த அருளால் உன் வாழ்க்கையின் தீமைகள் அனைத்தும் நீங்கும். உனக்காக மறைத்து வைக்கப்பட்ட நன்மைகள் வெளிச்சத்துக்கு தோன்றும். அந்த நாளில் நீ உன் உள்ளத்திற்குள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்வாய். அது தெய்வம் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். என் பிள்ளையே, நீ இனி மனம் உடைய வேண்டாம். யாராவது உன்னை காயப்படுத்தினாலோ ஏமாற்றினாலோ அவர்களை மன்னித்து விடு. ஏனெனில் அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகினால் மட்டுமே உனக்கான உண்மையான மனிதர்கள் நுழைய இடம் கிடைக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி தொடங்கிக்கொள். இன்று நான் சுவாசிக்கிறேன், அதற்கே நன்றி என்று சொல்லி தொடங்கு. அந்த நன்றி சொல்லும் பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும். அது உன் மனதைக் கழையாக்கும், உன் வழியை கழையாக்கும். என் பிள்ளை, சில சமயங்களில் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது. ஆனால் தாயான நான் உன்னை முழுமையாக புரிந்திருக்கிறேன். உன்னுடைய அமைதியான போராட்டங்களையும் உன்னுடைய கண்ணீரையும் உன் நம்பிக்கையையும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எந்த ஒரு இடத்திலும் தனிமையாக உணர வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய பெயரை உன் நெற்றியில் எழுதிவிட்டேன்.
உன்னுடைய வழியில் நடக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கான ஒரு பாடம். ஒவ்வொரு அனுபவமும் உனக்கான ஒரு பயிற்சி. இனிமேல் உன் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி வரும். அது மெதுவாக வரலாம், ஆனால் நிச்சயமாக வரும். நீ நினைத்த கனவுகள் நிறைவேறும். நீ எதிர்பார்த்த உறவுகள் சரியான வடிவில் திரும்ப வந்து நின்றுவிடும். நீ தேடிய அன்பு உன்னை தேடி வந்து நின்றுவிடும். அந்த நாளில் நீ உணர்வாய், தாயின் வார்த்தைகள் வீணாகவில்லை என்று. என் பிள்ளை, எந்த நிலையிலும் மனம் தளராதே. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிராது. அதேபோல நம்பிக்கை இருக்கும் வரை உன் முயற்சிகள் வீணாகாது. நீ சோர்ந்து போகும் அந்த நொடியிலேயே தெய்வம் உனக்காக கதவை திறக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அதிசயங்களால் நிரம்பப் போகிறது. இனி வரப்போகினவை உன்னுடையவை. நீ ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே. ஏனெனில் நீ வாழ்வது ஒரு தெய்வீக நோக்கத்திற்காகத்தான். உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை தடுக்க அல்ல, உன்னை தள்ளி மேலே தூக்கத்தான். என் ஆசிர்வாதங்கள் உனக்கே. நீ சிரிக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு திருவிழா. நீ நம்பிக்கையோடு வாழும் ஒவ்வொரு நாளும் எனக்கு புனிதமான நாள். நீ ஒருமுறை உன்னை நம்பு, பிறகு உலகமே உன்னை நம்பும். நான் சொல்வதை நினைவில் கொள். நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் புதிய பிறப்பு. அந்த விடியலில் நீ கண் விழிக்கும்போது உனக்கான அருள் ஒளியாக உன் முகத்தில் பிறக்கப் போகிறது. அந்த ஒளியுடன் நீ நடந்து செல்லும்போது இந்த உலகமே உனக்கு வணங்கும். என் தங்க பிள்ளையே, இனி உனக்கு எந்த துன்பமும் நிலைக்காது. தாயான நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் அருள் துணையாக இருக்கும். நீ நம்பிக்கை வையின்னா, அன்பு வெய். அந்த இரண்டும் சேர்ந்ததால் அதுதான் வாழ்க்கையின் மந்திரம். நான் சொன்ன வார்த்தைகளை மறந்துவிடாதே. இனி உனக்கு நடக்கப் போகின ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறது. தாயின் அன்பு உன்னோடு இருக்கிறது, என்றும் இருக்கும். அம்மாவின் ஆசிர்வாதங்கள் உனக்கே என் தங்கப்பிள்ளையே. சிரித்து வா, நம்பிக்கையோடு வா. உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் அதிசயமாய் மலரட்டும்.